மத்திய அரசிற்கு அதிக வரி கொடுக்கிறது என்பதால் தமிழ்நாட்டிற்கு அதிக நிதி ஒதுக்க முடியாது என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதி வழங்கப்படுவதாக கூறிய அவர், மும்மொழிக் கொள்கை, தொகுதி சீரமைப்பு என திமுக திசை திருப்பும் அரசியல் செய்வதாக விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கவில்லை என தமிழ்நாட்டு அரசு குற்றம் சாட்டி வரும் நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் தனியார் கல்லூரியில் நடந்த மத்திய பட்ஜெட் விளக்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளுக்கு மத்திய அரசு தரும் ஊக்கத்தொகையில் 25% தமிழ்நாட்டிற்கு தான் கிடைக்கிறது என்றார். ஜன்தன் திட்டத்தில் 1,70,00,000 பேருக்கு கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாகவும், தமிழ்நாட்டில் 59 லட்சம் வீடுகளுக்கு கழிவறை கட்டி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், 89 லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மக்கள் மருந்தகம் மூலம் 40% சலுகையில் மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும், 79 லட்சம் பேருக்கு மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை நிர்மலா சீதாராமன் பட்டியலிட்டார். இருக்கிற சிஸ்டத்தோட நியூவர் சிஸ்டம் வந்திருக்கு, இன்னும் அடிஷனலா வந்திருக்கு. அது எவ்வளவு வந்திருக்கு? ஒரு முழுமையா இலங்கையில இருக்கக்கூடிய ரயில் எத்தனை நெட்வொர்க் இருக்கோ அத்தனை நெட்வொர்க் தமிழ்நாட்டில் புதுசா இந்த லாஸ்ட் 10 வருஷத்துல ஆட் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 1303 கிலோமீட்டர் நியூ ரயில்வே டிராக்ஸ். மேலும் தமிழ்நாட்டில் 4100 கிலோமீட்டர் தொலைவிற்கு தேசிய நெடுஞ்சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசிற்கு தமிழ்நாடு அதிக வரி கொடுக்கும் போதும் தமிழ்நாட்டிற்கு குறைந்த நிதியையே மத்திய அரசு ஒதுக்குகிறது என்ற குற்றச்சாட்டிற்கும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார். இங்க ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து வரி பணம் நாங்க தான் ஜாஸ்தி கொடுக்கறோம், நீங்க எங்களுக்கு கொடுக்கறது 1 ரூபானா 7 பைசா கூட கொடுக்கலன்னு எங்க இருந்து அந்த நம்பர்லாம் வருதோ எனக்கு தெரியல. ஒரு ஜனரஞ்சகமா நாங்க இவ்வளவு பணம் கொடுக்கறோம், எங்களுக்கு என்ன கொடுக்குறீங்கன்ற அந்த கேட்கிற அந்த ஆர்குமெண்டே தப்பு. அவங்க எடுக்கிற கால்குலேஷன் எங்க இருந்து வருது எனக்கு புரியல. கோயம்புத்தூர் சென்னை தான் நாட்டுக்கு வரி கொடுக்கு தமிழ்நாட்டுக்கு. அரியலூர்ல இருக்கிறவங்களோ கோவில்பட்டியில இருக்கிறவங்களோ கேட்கணும், எங்களுக்கும் எங்க மேல என்ன செலவு பண்றீங்கன்னா நீங்க 2 பேரும் சொல்லுவாங்க, நாங்க தான் கொடுக்குறோம், எங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும். நீங்க கோவில்பட்டியை கேடு கேட்டா எனக்கு என்ன, அங்க செலவு பண்ணாதீங்கன்னு சொல்லணும். பாரத நாட்டில் அந்த மாதிரி பாலிசி இல்ல. மத்திய அரசின் திட்டங்களை மறைக்க திமுக திசை திருப்பும் அரசியல் செய்வதாகவும் நிர்மலா சீதாராமன் விமர்சித்தார். லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. இங்க நடக்கிற கரப்ஷனை பத்தி நான் இப்ப பேசல, ஏன்னா பட்ஜெட்டை பத்தி பேசுறோம். இதன் பின்னர் மாணவிகளிடம் உரையாடிய நிர்மலா சீதாராமன், அந்தந்த மாநில அமைச்சர்கள் ஏற்றுக்கொண்ட அளவிலேயே பொருட்களுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படுவதாகவும், ஜிஎஸ்டி வரியால் எந்த பொருட்களின் விலையும் உயரவில்லை எனவும் விளக்கமளித்தார்.